40 வருடமாக திரைப்படத்துறையில் இருக்கிறேன். இதுவரையில் வருடத்திற்கு 1 லட்சம் வீதம் 40 லட்சம் கூட நான் சம்பாதித்ததில்லை சென்னையில். பொருளாதாரத்தை நோக்கி நான் எந்த ஒரு வேலையையும் செய்வதில்லை. என்னை விலை கொடுத்து யாராலும் வாங்க முடியாது. புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனரான ராஜகுமாரன் இப்படி ஒரு ஸ்டால் ரெடி பண்ணி ஒரு பொருட்களை அறிமுகம் பண்ணுறார் அப்படின்னா நான் எப்பொழுதுமே கொஞ்சம் முன்னோடியாக இருப்பேன். 40 வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய அந்தியூருங்கிற சின்ன ஊரில், அதுவும் சந்தியாபாளையங்கிற சின்ன கிராமத்திலேருந்து நான் சினிமாவுக்கு புறப்படும் பொழுது அது எவ்வளோ ஒரு முன்னோடியான முன் யோசனையான ஒரு வேலை என்று யோசித்தால் போதுமானது. ராஜகுமாரன் என்னவென்று எல்லோரும் புரிந்து கொள்ள. அப்போ என்ன நினச்சிருப்பாங்க, 40 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சின்ன கிராமத்திலிருந்து, பஸ் வசதி கூட இன்றைக்கு வரைக்கும் வராத ஒரு கிராமத்திலிருந்து ஒருத்தன் நான் சினிமாவுக்கு போகிறேன், இயக்குனராக போகிறேன் என்று சொல்லும் பொழுது அங்கிருந்த எனது நண்பர்கள் எல்லோரும் சொன்னாங்க, அங்கே கார்ப்பரேஷன் பைப்பில் தண்ணி கூட வரதில்லையாம்டா, தண்ணி கூட கிடைக்காம நீ ஏதாவது செத்துருவேன்னு நினைக்கிறோம் நாங்கள் அப்படின்னு. அப்படி சொன்ன என்னுடைய நண்பர்கள் இன்னமும் இருக்காங்க. அது மாதிரி இப்போ இன்னும் ஒரு 10 வருடங்கள் கழித்து ஒவ்வொரு நண்பர்களும் உறவினர்களும் ஒவ்வொரு மனிதர்களும் பணம் சம்பாதிக்க அவர்களுக்கு நிறைய வழி இருக்கும். உண்மையான பொருள், இயற்கையான நிஜமான கலப்படமற்ற பொருள் கிடைக்காது. அதற்காக அவர்கள் தவம் இருப்பார்கள், தேடுவார்கள் என்பதை நான் முன்னோக்கி யோசித்து அதில் இறங்கி இருக்கிறேன். பொருளாதாரம், நான் இதுவரைக்கும் எந்த ஒரு பொருளாதார நோக்கத்தையும் சந்தித்ததில்லை. 40 வருடமாக திரைப்படத்துறையில் இருக்கிறேன். இதுவரையில் வருடத்திற்கு 1 லட்சம் வீதம் 40 லட்சம் கூட நான் சம்பாதித்ததில்லை சென்னையில். பொருளாதாரத்தை நோக்கி நான் எந்த ஒரு வேலையையும் செய்வதில்லை. என்னை விலை கொடுத்து யாராலும் வாங்க முடியாது.